சென்னை சூளை அருகே ஏபி ரோடு பகுதியில் வசித்து வருபவர் சசிகுமார். இவர் தனியார் வங்கியில் லட்சக்கணக்கில் பணத்தை கடனாக வாங்கியிருந்தார். இந்த நிலையில் சசிகுமாருக்கு சமீபத்தில் போனில் அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசியவர் தான் P1 காவல் நிலைய தலைமை காவலர் வெற்றி செல்வன் என்றும் வங்கியில் வாங்கிய கடனை மனோஜ் பாலையா என்ற வழக்கறிஞரிடம் வழங்குமாறு மிரட்டியிருக்கிறார். இதற்கு சசிகுமார், வங்கியில் கடன் வாங்கினால் அதன் அதிகாரிகளே கேட்பதுதான் வழக்கம், அதை விட்டு போலீசார் இதில் தலையிடுவது ஏன் என கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த வெற்றி செல்வன், இன்னும் 1 மணி நேரத்தில் வீடு புகுந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்துக் கொள்வதாக மிரட்டினார். அதற்கு சசிகுமார், இப்படி தனிப்பட்ட மொபைல் நம்பரிலிருந்து மிரட்டுவதை விடுத்து சம்மனோடு சட்டப்படி வருமாறும், அப்படி வந்தால் காவல் நிலையத்திற்கு வர தயார் என்றும் கூறிட போன் அழைப்பை துண்டித்து உள்ளான் அந்த ஆசாமி. பேங்க் லீகலா நோட்டீஸ் கொடுத்து கோர்ட்ல கூப்பிட்டுருப்பாங்க. நான் பேங்க்ல லீகலா போறேன். இதை காவல்துறை தலையிடறதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் போர்ட் வெரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தைரியத்தினால சுத்திட்டு இருக்கீங்க. ஒண்ணு தலைமை நேர்ல வாடான்னு சொல்றேன். நீங்க காவல்துறை அழைப்பணி இல்ல சார், காவல்துறை அழைப்பணி போடுங்க. வர காவல்துறை அழைப்பானே 160 CRPCல கூப்பிடுங்க சார். கண்டிப்பா நான் வரேன். அப்படியா? 1 மணி நேரம் வெயிட் பண்ண, நான் வீட்டுல நான் விசாரிக்கிறேன். இதையடுத்து சசிகுமார் கிளம்பி கடற்கரை அருகே அமைந்துள்ள P1 காவல் நிலையத்திற்கு சென்றபோது வெற்றி செல்வன் என ஒருவரும் அங்கு பணியாற்றவில்லை என தெரிய வந்தது. மேலும் இதேபோல போலியான தகவல்களின் அடிப்படையில் வெவ்வேறு சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும், இதுபோன்ற மோசடிகளுக்கும் காவல் நிலையத்திற்கும் தொடர்பில்லை என்றும் காவல்துறை சார்பில் கூறப்பட்டது. இதையடுத்து மர்ம ஆசாமியின் மிரட்டலுக்கு பயந்து போன சசிகுமார் இதுகுறித்து சென்னை கமிஷனர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளித்தார். இதுபோல முன்பின் தெரியாத நபர்கள் போனில் போலீஸ் என கூறினாலும் காவல் நிலையத்திலிருந்து அழைப்பானை போட்டு அழைக்குமாறு கேட்பதே தீர்வு என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தனிப்பட்ட ஒருவருக்கு போன் செய்யும் மர்ம ஆசாமிகள் போலீஸ் பேசுவதாக கூறி பணம் பறிக்கும் மோசடியில் இறங்கிய இந்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.